போலீஸ் ட்ரைனிங் அகாடமி சென்னை. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி ஓவரால் ரிசல்ட் வந்து எஸ்ஐக்கு வந்து வந்துருச்சு. அதை பற்றி பார்க்கலாம். ஏஆருக்கு எவ்வளோ கட் ஆஃபு, டிஎஸ்பிக்கு எவ்வளோ கட் ஆஃபு, தாலுக் எஸ்ஐக்கு எவ்வளோ கட் ஆஃபு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன நோட்டிஃபிகேஷன் வரும். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தோம். அதிலே சொல்லியிருந்தோம் 84 எடுத்திருந்தீங்கன்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதேமாதிரி 84 எடுத்தவங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவுக்கு வேலை கிடச்சிருக்கு. அதேமாதிரி 86 எடுத்திருந்தீங்கன்னா 85க்கு மேலே 86 எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த ஆல்மோஸ்ட் ஓரளவுக்கு ப்ரெடிக்ஷன் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்திருக்கு. அதேமாதிரி போன முறையோடு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் 2 மார்க் அதிகமாக இருக்குது கட் ஆஃப். ஏன்னா போன முறை எக்ஸாம் கட் ஆஃபோட ஒரு 10 மார்க் அதிகமாக இருந்துச்சு. இப்போ இந்த முறை எக்ஸ்ட்ரா ஒரு மார்க் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த முறை நிறைய மாணவர்கள் வந்து ஃபிசிக்கலில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, நான் வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணேன், எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு, நான் இன்டர்வியூ வந்து இது மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. பட் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்ல முடியாது. அதேமாரி தோல்வி விட்டுறவங்க கவலைப்பட வேணாம். இந்த முறை நீங்கள் தோல்வி விட்டுறீங்கன்னா ஓவராலில் போகிறப்ப எவ்வளோ கஷ்டன்றது நம்மளுக்கு தெரியும். ஏன்னா நிறைய மாணவர்கள் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஓவராலில் கட் ஆஃபில் போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், புரியுது. பட் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. அந்த மிஸ்டேக்கை வந்து அடுத்த முறை பண்ணாதீங்க. நிறைய மாணவர்கள் வந்து நல்ல மார்க் எடுத்துகிட்டு ஃபிசிக்கலில் போயிருக்கு. ஓவரால் வர கூட நிறைய மாணவர்களுக்கு வந்து இப்போ வந்து போயிருக்கு. இந்த ஓவராலில் போயிருக்கு கொஞ்சம் மாணவர்களுக்கு எப்படின்னா ஃபிசிக்கலில் வந்து 12 மார்க் எடுத்தவங்க நிறைய பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க. அதேமாதிரி ஃபிசிக்கலில் 15 மார்க் எடுத்தவங்க இன்டர்வியூவில் ஒழுங்காக பண்ணலை. ஏன்னா அவங்களுக்கு கேர்லெஸ், இன்டர்வியூனால் ஒன்றும் கிடையாது, இன்டர்வியூ ஈஸி அப்படின்னு நினச்சிக்கிட்டாங்க. நிறைய மாணவர்களுக்கு வந்து இன்டர்வியூ வந்து ரொம்ப அசால்ட்டாக பண்ணிட்டீங்க. ஏன்னா இன்டர்வியூ வந்து நம்மக்கிட்ட நிறைய மாணவர்கள் வந்து பண்ணாங்க. இன்டர்வியூவில் நிறைய மாணவர்கள் வந்து நல்ல மார்க் 10க்கு 10 பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் 4 பேர்கிட்ட நம்மக்கிட்ட போட்டிருக்காங்க. அதேமாதிரி 9.50 9.25ன்ற மாதிரி நிறைய மாணவர்கள் எடுத்திருக்காங்க. என் இன்டர்வியூ வந்து நல்லா படிக்கணும். இன்டர்வியூ அதுக்கு தான் நம்மளாம் வந்து இன்டர்வியூ ஸ்பெஷலாகவே நிறைய கிளாஸ் வச்சுருந்தோம். இன்டர்வியூ வந்து பெருசாக வந்து நிறைய பேருக்கு ரோல் பண்ணியிருக்கு. நீங்கள் கம்மி மார்க் எடுத்திருப்பீங்க, பட் இன்டர்வியூவில் நல்ல மார்க் எடுத்தால் மேலே போயிடும். அதனால் இன்டர்வியூ வந்து நல்லா பண்ணணும். அது நிறைய மாணவர்களுக்கு தெரியுமா, நம்ம படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 6 மாதம் 7 மாதம் கஷ்டப்பட்டு படிக்கிறோம். ஃபிசிக்கலுக்கு ஒரு 3 மாதம் நம்ம வந்து ஃபிசிக்கலுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். ஆனால் இன்டர்வியூக்கு என்ன பண்ணுறோம், நம்ம பிளாங்காக போகிறோம், ஒரு 10 நாள் ரெடி ஆகிட்டு போகிறோம். அது நிறைய மாணவர்கள் வந்து நிறையா பண்ண மாட்டேறீங்க. அது உங்களுக்கு பெருசாக ரோல் பண்ணுது. பாருங்கள், தாலுக் எஸ்ஐக்கு வந்து பிசி எம்பிசி இவங்களுக்குலாம் 85 எடுத்திருந்தா அவங்களுக்கு கிடச்சிருக்கு. 84 எடுத்தவங்களுக்கு ஏஆரும் 84.50 ஏஆரும் 84க்கு டிஎஸ்பியும் கிடச்சிருக்கு. பிசி எம்பிசிக்கெலாம் பிசி எம்பிசி எஸ்சி இவங்களுக்கு எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே கட் ஆஃப் தான் வந்திருக்கு. பிஎஸ்டிஎம்முக்கு ஒரு 3 மார்க் வந்து குறைவாக இருக்குது மென்னுக்கு. அதேமாரி உமன்ஸுக்கு பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கு கட் ஆஃப் வந்து 76 மார்க்கும், பிஎஸ்டிஎம்முக்கு வந்து ஒரு 3 மார்க்கு கம்மியாகவும் இருக்குது உமன்ஸுக்கு. இதே தான் பார்த்திங்கன்னா உமன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா உமன்ஸ் ஏஆர் 75 மார்க் எடுத்தவங்களுக்கு உமன்ஸுக்கு வந்து உமன்ஸ் வந்து நிறைய மாணவிகளுக்கு வந்து த்ரோவில் வந்து 5 மார்க் போட்டாங்க. 5 மார்க் போட்டு அவங்களாம் உள்ளே வந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நிறைய பேருக்கு வந்து கிடைக்கல. அதனால் ஃபிசிக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். உமன்ஸுக்கு வந்து ரொம்ப ஃபிசிக்கல் வந்து இம்பார்ட்டன்ட்டு. பெரிய ரோல் பண்ணும். உமன்ஸை பொறுத்தவரை ஃபிசிக்கல் வந்து பெரிய ரோல் பண்ணும். அதை வந்து நிறையா பேருக்கு வந்து தெரியல. இப்போவே ரெடி ஆகணும். இப்போ அடுத்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதுவாக இப்போவே நீங்கள் ரெடி ஆனீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் நல்லா பண்ண முடியும் உமன்ஸ் எல்லாம். அதெல்லாம் ஏன்னா நம்ம ஒரு 2 மாதத்தில் 3 மாதத்தில் நம்ம ரெடி ஆகிடலாம்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா குண்டாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிசிக்கலை பொறுத்தவரை 6 மாதம் கண்டிப்பாக ஆகும். நீங்கள் இப்போவே நீங்கள் பண்ணணும். ஏன்னா போன முறை தோல்வி விட்டுறவங்க எல்லாருமே நிறைய பேர் வந்து ஃபிசிக்கலில் போனவங்க எல்லாருமே இந்த முறை செலக்ட் ஆகியிருக்காங்க. அவங்களாம் தொடர்ச்சியாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி இந்த முறை வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க நிறைய பேர், எனக்கு பார்த்துருக்கேன். அதால் ஃபிசிக்கல் வந்து பெருசாக ரோல் பண்ணோம். ஃபிசிக்கலில் வந்து நல்ல மார்க் எடுக்கணும். குறைஞ்சது உமன்ஸ் பொறுத்தவரை ஒரு 9 மார்க்காவது எடுத்துடணும். ஃபிசிக்கலில் எல்லாத்துலேயும் சிங்கிள் ஸ்டாராவது எடுத்துடணும். நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் உமன்ஸ் வந்து இப்போத்துலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் என்ன இருக்கும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு நம்ம ஆர்டிஐ வந்துருச்சு. ஆர்டிஐ வந்தோடனே நான் உங்களுக்கு தாலுக் எஸ்ஐ வருமா வராதா நான் உங்களுக்கு ஓரளவு நம்ம ஆர்டிஐயில் ஓரளவுக்கு நம்ம தெரியும். ஏன்னா மேக்ஸிமம் வந்து
அவங்க வரும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி ஒரு ஆர்டிஐல கேட்டதுக்கு இயர் கேலண்டர் இருக்குது, இந்த வருஷம் வந்து என்னென்ன நோட்டிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லி ஆல்ரெடி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த பேஸ் பண்ணி தான் நம்ம கேட்டிருக்கோம். அதில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து உங்களுக்கு ஆர்டிஐ வந்துடும். ஆர்டிஐ வந்தோடனே நான் உங்களுக்கு போடுறேன். நிறைய மாணவர்கள் கேட்குறீங்க, வந்தோடனே போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக டெக்னிக்கல் எஸ்ஐ இருக்கும். ஏன்னா போன பட்ஜெட்டில் 2022, 23 பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐ போட்டிருந்தாங்க, ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட் போட்டிருந்தாங்க. அதில் டெக்னிக்கல் எஸ்ஐன்றது வேக்கன்சி எடுக்கலை. அந்த 150 சம்திங்னு வேக்கன்சி வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கால் ஃபார் பண்ணலை. அந்த டெக்னிக்கல் நோட்டிஃபிகேஷன் இந்த வருடம் வரும் கண்டிப்பாக. அடுத்ததாக வந்து டெக்னிக்கல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் தான். அதேமாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து மேபி இயர் லாஸ்ட்டாக இருக்கலாம், இந்த வருஷம் லாஸ்ட்டாக இருக்கலாம். ஏன்னா அதுவும் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டில் சொல்லியிருந்தாங்க, போன பட்ஜெட்லேயே. அதேமாதிரி பிப்ரவரி மாதத்தில் 2வது வாரம், பிப்ரவரி மாதம் கடைசியில் உங்களுக்கு பட்ஜெட்லேயே சொல்லிடுவாங்க. பட்ஜெட்லேயே வந்து காவல்துறை மானிய கோரிக்கையில் கண்டிப்பாக உங்களுக்கு பட்ஜெட்லேயே இந்த வருடத்துக்கு எவ்வளோ போலீஸ் வேக்கன்சி, எஸ்ஐ வேக்கன்சின்னு சொல்லிடுவாங்க. அதெல்லாம் மாணவர்கள் வந்து ரொம்ப பயப்பட தேவையில்ல. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் தொடர்ச்சியாக படிக்கணும், அதுதான் மெயின். நீங்கள் தொடர்ச்சியாக படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இதுவாக இருக்கும். பட் கண்டிப்பாக வந்து இந்த வருடத்தில் 2024 டெக்னிக்கல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் 100% இருக்குது. இன்னும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கேன். ஏன்னா இப்போ அடுத்த அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வந்து பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எப்போவுமே அப்படி தான் பண்ணுறாங்க, பிஃபோராக வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க இல்லையா. அடுத்த பிப்ரவரி மாதத்தில் உங்களுக்கு இந்த முடிஞ்சால் இந்த வாரத்தில் கூட உங்களுக்கு அப்டேட் பண்ணலாம். நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரியாது. அதில் டெக்னிக்கல் இசி இவங்களாம் படித்த மாணவர்கள் வந்து ரெடி ஆகுங்க. அதேமாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படித்த மாணவர்களும் இந்த முறை குவாலிஃபிகேஷன் அது வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க எல்லாம் படிங்க. சிஎஸ் இவங்களாம் படித்தவங்க எல்லாருமே நீங்கள் இந்த முறை வந்து எலிஜிபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய மாற்றங்கள் கொண்டு வருவாங்க. இந்த எக்ஸ்ட்ரா மார்க்லாம் கட் பண்ணி நிறைய மாற்றங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி சிலபஸ்லேயும் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தான் நம்ம வந்து எந்த விதமான இதுவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலை, டெஸ்ட் பேட்ச் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா மாற்றங்கள் இருந்துச்சுன்னா அப்புறம் திரும்ப நம்ம இது பண்ண முடியாதுன்றதால நம்ம எதுவும் ஸ்டார்ட் பண்ணலை. மேக்ஸிமம் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதால் ஏன்னா இப்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாணவர்கள் ஆட் பண்ணாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். சைபர் க்ரைம் ரிலேட்டட் நம்மளுக்கு நிறைய அஃபென்ஸ் இப்போ வருங்காலங்களாக ஆகிட்டுருக்கு. அதால் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கேட்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தொடர்ச்சியாக படிங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன், எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். இந்த முறை தோல்விட்டுருன்னு சொல்லிட்டு கவலைப்படவேனா. கண்டிப்பாக 2024 எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம கண்டினியூஸாக படிக்கணும். நம்ம வந்து நாளைக்கு எஸ்ஐ எக்ஸாம் நடந்துச்சுன்னா நம்ம வந்து எலிஜிபிளாக ஆகுமா, நம்ம பாஸ் ஆகுமான்னு நினைக்கணும். நோட்டிஃபிகேஷன் வருமான்னு கேட்குறீங்க, அதை போய்ட்டு உட்காந்து படிக்க மாட்டேறீங்க. நிறைய மாணவர்கள் வந்து நல்லா படிச்சுட்டு இருக்காங்க, படித்து பாஸ் ஆகுங்க. வேறு ஏதாவது மாடல் டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.